பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களுக்கான கூடுதல் கலால் வரி அமலாக இருக்கும் நிலையில் சென்னையில் முன்கூட்டியே சிகரெட்டுக்கான விலை உயர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விலை உயர்ந்த பிறகு விற்பனை செய்யலாம் என சிகரெட்டுகள் பதுக்கப்பட்டிருப்பதால் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம் ஜெபர்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நடந்து முடிந்த குளிர்கால கூட்டத்தொடரில் கலால் திருத்த மசோதா 2025 மத்திய அரசு நிறைவேற்றியிருக்கிறது. இதன் மூலமாக சிகரெட் உள்ளிட்ட புகைப்பொருட்கள் மீதான கூடுதல் கலால் வரி சட்ட திருத்தம் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு அரசாணையும் வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் புகையிலை மீதான வரி 25%இலிருந்து 100% அதிகரித்திருக்கிறது. குட்கா புகையிலை வரி 25%இலிருந்து 40% உயர்ந்திருக்கிறது. மற்றும் சிகரெட் பொருட்கள் மற்றும் சிகரெட் அதற்கான கலவை பொருட்கள் மீதான விலையும் அதிகரித்திருக்கிறது. சுமார் 60%க்கு அதிகமாக அது உயர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக சிகரெட்டினுடைய விலை பிப்ரவரி மாதத்திலிருந்து அதிகரிக்கும் என்று ஏற்கனவே கணிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சென்னையில் சில்லறை விலையில சிகரெட்டுகளுடைய விலையானது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக 18 ரூபாய்க்கு விற்பனை ஆகக்கூடிய சிகரெட் பொருட்கள் 20 ரூபாய்க்கும், 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பொருட்களுடைய விலை 2 ரூபாய் அதிகரித்து 12 ரூபாய் எனவும் விற்பனை செய்யப்படுகிறது. பெரும்பாலான கம்பெனிகளின் சிகரெட்டுகள் இது போன்று அதிக விலைக்கு விற்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதன் விலை உயர்வுக்கு திடீர் விலை உயர்வுக்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக விசாரிக்கும் போது இன்னும் 1 மாத காலத்திற்குள் சிகரெட் விலை 1 மடங்கு அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது முதலே கோடிக்கணக்கில் பண்டலாக சிகரெட்டுகளை ஆங்காங்கே பதுக்கி வைக்க தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த சிகரெட் பதுக்கல் காரணமாகவே தற்போது சந்தையில சிகரெட் வரத்து குறைந்திருக்கிறது. ஆகவே இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில தற்போது முதலே அந்த விற்பனை விலையை அதிகரித்து விற்க வியாபாரிகள் தொடங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.